நான் கேட்கிறேன், திமுக கூட்டணி கட்சிகளா இருக்கிறீங்களே, காங்கிரஸை கேட்கிறேன் நான், உங்க ஆட்சி தான் கர்நாடகாவில் இருக்கு, உங்க ஆட்சி தான் தெலுங்கானாவில் இருக்கு, ஆனா இங்க ஏன் வாயை திறக்க மாட்டீங்களா? என்ன பயம் உங்களுக்கு? அண்ணன் வைகோவை கேட்கிறேன் நான், நீங்கள் தந்தை பெரியார் வழியில் வந்தவர், ஏன் நீங்க வாயை திறக்க மாட்டீங்க? ஏன் திராவிட கழகம் கி வீரமணி அவர்கள் ஆசிரியர் அவர்களை கேட்கிறேன், ஏன் நீங்க வாயை திறக்கல? என்ன பிரச்சனை உங்களுக்கு? திருமாவளவன் அவர்களை நான் கேட்கிறேன், ஏன் என்ன? சாதிவாரி சர்வே எடுத்தால் அதிகமாக பயன்பெறுவது யாருன்னா பட்டியலின மக்கள் தான். ஆனாலும் ஏன் நீங்க வாயை திறக்க மாட்டீங்க? ஏன் ஒரு போராட்டம்? என்ன பிரச்சனை? தேர்தல் தானா, தேர்தல் தானா, தேர்தல் தானா? அதான் எல்லாமே. அதனால இது ஒரு சமூக நீதி பிரச்சனை. இப்ப மேடையில் வந்திருக்கிறாங்க, இவ்வளவு தலைவர்கள் இருக்கிறாங்க. கொள்கை ரீதியிலே சில கட்சிகளுக்கும் மாற்று கட்சிகள் கொள்கை ரீதியிலே அவங்களுக்கு வேற்றுமையில் இருக்கலாம். ஆனால் இது ஒரு மைய பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை, தமிழ்நாட்டு வளர்ச்சி பிரச்சனைக்காக அவர்களுடைய அந்த கொள்கை வேற்றுமைகள் எல்லாம் ஒதுக்கி வைத்து இங்கே இந்த மேடையிலே வந்திருக்கின்றார்கள் தலைவர்கள். அவர்களுக்கு உண்மையிலே எனக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். நான் நன்றி சொல்ல. இதுதான் தமிழக மக்கள் எதிர்பார்க்கிறார்கள், இதான் எதிர்பார்க்கிறார்கள். அந்த அடிப்படையில தான் இந்த நம்ம இங்க சென்னையில இங்கே நம்முடைய மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் அனைத்து இயக்கங்களை சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கின்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.